வெல்கம் டு ஷேசி மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ இதில் பாருங்கள், விகிதம் கொடுத்துருக்காங்க, மீசியமா கண்டுபிடிக்கணும். மீசியமா எப்படின்னு பார்த்துக்கோங்க. முதல்ல ஏ மற்றும் பி என்பன m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. ஏ பின்னு எழுதுறதுக்கு பதிலாக a/bக்கு பதிலாக m/n ஏதோ ஒரு விகிதத்தில் வந்திருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா ஏ பின்னுடைய மீசியமா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ மீசியமா எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு சில எக்ஸாம்பிள் நம்ம போட்டு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா 5,6ங்கிறத நம்ம எப்படி எழுதுகிறோம்? 5:6ன்னு எழுதியிருக்கிறோம். இதை அடிக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு மீசியமா என்ன வரும்? இந்த 5ஐயும் இதையும் பெருக்கினா வந்துடும். இது ஏ, இது பி, இது எம், இது என். இது அடித்து போட்டால் mn மாறும். அதனால் ஏபி அப்படியே வராது. இதில் பொதுவாக எந்த வாய்ப்பாட்டிலையும் வராதுங்கனால அதை அப்படியே எழுதியிருக்கிறோம் m/n. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இதுக்கு மீசியமாக பாருங்கள், 5 எவ்வளோ வருது? 30ன்னு வரும். அது கரெக்டு தானே? அடுத்தது பாருங்கள், அடுத்தது 2:8ன்னு இருக்குது. அப்போ இதை 2:8ன்னு போட்டால் இது 2 அடித்தா 1:4ன்னு வருமா? இந்த 2 பேருக்கு 1 8 ஆன்சர் கரெக்டு தானே? இது எவ்வளோ வருது? 8ன்னு வருது. இது இப்போ 2க்கும் 8க்கும் மீசியமா என்ன வரும்? 8 தானே வரும். அப்போ அது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இன்னொன்றையும் போடலாம். 4,24ன்னு இருக்குது. 4:24ன்னு எடுக்கலாமா? இதை அடித்தா 1:6ன்னு வருமா? 1:24 பெருக்குங்க, 24 ஆன்சர் கரெக்டா? அப்போ எதையும் பெருக்கணும்? ஏ பியில் பியையும் இந்த எம்மையும் பெருக்கணும். m/b தான் இதுக்கு மீசியமா வரணும். அப்போ என்ன ஆன்சரு? சி, m/b. இது நல்லா ஞாபகம். ஏ கமா பிங்கிறத a/b எழுதாமல் m/nங்கிறத அதாவது அடிச்சு போட்டால் வேறு மாதிரி வருது. அப்போ m/nன்னு எழுதுனீங்கன்னா அது எதை 2 பெருக்குனா வரும்? இப்படி இந்த மாதிரி கமா போட்டு இஸ்டு போட்டு எழுதி அடிச்சு போடுங்க. இந்த நடுவில் இருக்கிற 2ஐயும் பெருக்குனா வந்துடும். எது பியும் எம்மும் பெருக்குனா வந்துடும். அப்போ சி தான் ஆன்சர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.